குழந்தைய சுற்றி ஒரு ஐஸ் பிரிசன் ஃபார்ம் ஆகி அந்த குழந்தைய அந்த இடத்துலையே சீல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு நடந்து போன மேனிக்கே இதோட என் வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் காலமே தானாக நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அங்கே கட் பண்ணி பெட்ரோ சிட்டிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெயர் தெரியாத ஆர்கனைசேஷனுக்கு சைட்டன் சிட்டியோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. ஆலோகிராம் முன்னாடி உட்கார்ந்துருந்த ஹேமான்ற பொண்ணும் ஜீவான்ற அந்த பையனும் சைட்டன் சிட்டியிலேருந்து வந்த ஃபேக்ஸை பார்த்து, என்னது இது, சைட்டன் சிட்டியிலேருந்து நமக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. என்னது, சைட்டன் சிட்டியிலேருந்து நமக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்க, அந்த குரலை கேட்டவனையே ஜீவாவும் ஹேமாவும் சீஃப் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷனோட சீஃபும் என்ன ஃபேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹேமாவும் ஜீவாவும் அந்த ஃபேக்ஸில் இருக்கிறத படித்து காட்டுறாங்க. பெட்ரோ சிட்டியோட இன்சிடென்ட்ஸ்